கல்யாண் சார் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்பே அவரை நல்லா தெரியும். அதாவது 1 லட்ச ரூபா வேலையை ஒரு 10,000 ரூபாயிலே முடிச்சிடுவார். ஆனால் நேர்த்தியாக இருக்கும், ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கொடுத்த பட்ஜெட்டில் அதுலேயும் சேவ் பண்ணி இது பண்ணுவார். கதை சொல்ல போகிறோம், ஒரு நல்ல கதையாக சொல்லியிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. இசையமைப்பாளர் ஒரு தாலாட்டு பாட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு தாலாட்டு பாட்டு கேட்ட ஃபீல், அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். நன்றி, வாழ்த்து. இந்த ஒரு படம் பார்க்க போனாலும் ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் இருக்கும், இந்த படத்தில் எப்படி அடுத்து என்ன வரப்போகுது, என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். குழந்தைங்க படம் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம எதையுமே எதிர்பார்க்காம அப்படியே ப்ளசண்ட்டாக அப்படியே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த படமும் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இந்த கதை சொல்ல போகிற ஆடியோ லான்ச்சுக்கு வர வச்சது. என்னடா என்ன சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கேனேன்னு பார்க்காதீங்க. கல்யாண் சார் எடுக்கிற அடுத்த படத்தில் காத்தாடியிலன்ற படத்தில் நடிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நானும் சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அதோட லைஃபே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு லைஃப்னு சொல்லலாம், ரொம்ப ஜாலியான லைஃப். அண்ட் கல்யாண் சாரை பற்றி சொல்லணுன்னா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவரை பற்றி நல்லாவே தெரியும். ரொம்ப எஃபிஷியண்டான டைரக்டர். அண்ட் அதுவும் இல்லாமல் அவர் கிடைச்ச டீம், ரைட் ஃப்ரம் கேமராமேன்லேருந்து அவர் கிடைச்ச ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து யூனிட், சினிமா யூனிட், ரெகுலராக யூனிட் ஒர்க் பண்ணுற யூனிட் மாதிரி இருக்காது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜோவியலாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் அவரோட படத்தில் நடித்தது. அண்ட் குட்டீஸ் கலக்கியிருக்காங்க. இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, கேமரா வச்ச மாதிரியே தெரியல, அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காங்க ஒவ்வொரு குழந்தைங்களும். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. இந்த மாதிரி கதைகள் மேலும் மேலும் வரணும். அண்ட் ட்ரைலர் சூப்பர்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது கல்யாண் சார். ஸோ ஹோல் டீமுக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஆடியோ டெஃபினட்டாக பெரிய அளவில் பேசப்படும். தேங்க்யூ. கல்யாணம் வந்து இந்த படத்தை வந்து ட்ரெய்லர்லாம் காமிச்சிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பார்த்துட்டு அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி ப்ரிவியூ ஷோக்கு வாங்க அப்படின்னாரு. போனேன், பார்த்துட்டு என்னை உருக்கிய ஒரு படம். இந்த படம் மிக சிறந்த ஒரு பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமையும். கண்டிப்பாக ஒரு 2-3 நேஷனல் அவார்டு இந்த படம் வாங்கும். கமர்ஷியலாகவும் மிகப்பெரிய ஈட்டை கொடுக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இந்த படத்தோட டீமுக்கு என்னுடைய மிகுந்த நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி. முதல் நாள் கல்யாணம் நான் வந்து இந்த காத்தாடி படத்தில் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நானும் கார்த்திக் சார் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் கதை சொல்றது கூப்பிட்டுருந்தாரு. நான் போயிருந்தேன். போனோடனே அவங்க ஆஃபீஸில் ஒரு பெரிய டெஸ்க்டாப் பக்கத்தில் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன். நான் பார்த்து சரி யாரோ பெரிய மனுஷன் என்னன்னு தெரியல அப்படி பார்த்தா அவர் தான் டேரக்டர், எனக்கு தெரியாது. எனக்கு பார்த்துட்டு போது ஒரு அசோசியேட் டேரக்டர் வந்து என்கிட்ட ஜி உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நீ சொல்லிட்டே இருக்குன்னு சொல்லும்போது அப்படியே கொஞ்சம் கதை அப்படியே கேட்டேன். அப்படியே பார்த்தோன்னா டெஸ்க்டாப் நிறைய குழந்தைங்களாம் இருந்தது. உடனே கேட்டேன், என்ன சார் குழந்தைங்க ஃபோட்டோ இருக்கு, என்ன அக்கா ஊர் பசங்களாம் பார்த்தோன்னே ஊர் அந்த அக்கா பசங்களாம் வந்துருக்காங்களா, லீவுக்கு நான் வந்துருக்காங்களா கேட்டேன். இல்லை அது வந்து படத்தோட கதை அப்படின்னும் போது ஓ அப்படியே படமா அப்படின்னு போது போடுங்க அது அப்படின்னு ட்ரெய்லர் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டினாங்க. குழந்தைங்க சூப்பரான ட்ரெய்லர். உண்மையிலே சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் நான் அதிகமாக வந்து ட்ரெய்லர் இந்த சாங் மியூசிக் வீடியோஸ்லாம் நிறைய பார்க்குற ஒரு பழக்கம் இருக்குது. இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. உடனே அவர்கிட்ட போய் பக்கத்தில் போய் ஜி வாங்கினேன் பார்க்க பெரிய மாதிரி இருக்கிறீங்க, இந்த டேரக்டர் யாரும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி உஷார் பண்ணி கொடுங்க, போய் வாய்ப்பு கேட்டுறேன் அப்படின்னு சொன்னார். உடனே தம்பி நான் தான் டேரக்டர் அப்படின்னாரு. எளிமையின் ஏகாதேசி, அப்புறம் பொறுமையின் என்ன சொல்கிறது, நிறைய வார்த்தைகள் இப்படி சொல்லிட்டே போகலாம், வாயில் வரல எனக்கு. அந்த வகையில் வந்து கல்யாண் சார் சூப்பர். அண்ட் மோர் ஓவர் இந்த படத்தோட டெக்னீஷியன் வைஸ் வந்து மியூசிக் டைரக்டர். இப்போ வந்து ஒரு பாட்டு வந்து நம்ம கேட்ட உடனே கண்டுபிடிச்சிருவோம். நம்ம மைண்டில் வந்து அப்படியே லிஸ்ட் ஓடும், இது என்ன பாட்டோட வந்து டூப்ளிகேட்டாக இருக்கும், இது இங்கேருந்து எடுத்துருப்பாங்களா அங்கேருந்து ஊறி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லிஸ்ட்டே ஒரு ஸ்கேன் போகும். அந்த வகையில் வந்து இந்த படத்தோட மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. இந்த சீனில் நீங்கள்லாம் கை தட்டினீங்கன்னா அவர் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும். கேமராமேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜாலியான டைப், ரொம்ப ஒரு யங்கான ஒரு பையன். மோரோவர் வந்து அவருக்கு தமிழ் வந்து சூப்பராக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செட்டில் அப்படி தான் பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் பேசிட்டு இந்த மாதிரி டக்குன்னு தம்பி அந்த பிளாக் கிளாத்லாம் இருக்கும்ல, பிளாக் அந்த கிளாத்தடி அப்படின்னாப்புல பிளாஸ்டிக் அவர் நிறைய தமிழ் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கலாம். ஸோ டைம் வந்து அவர்கிட்ட நம்பர் 1 போய் கற்றுக்கோங்க. கல்யாணம்னா அவங்க டீம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாலி டைப். அவருக்கு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு லிங்க்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த படத்துக்காக கூப்பிட்டு கதை சொல்ல வந்தாங்க. அப்பயும் வந்து ஒரு தம்பி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு எடுத்துட்டாரு. ஸோ பொதுவாக மேடையில் கண்ணீர்லாம் விழணும், எனக்கு சத்தியமாக கண்ணீர்லாம் வராது, வெங்காயம் வரவான ஒரு மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்ணீர் வந்தால் கண்டிப்பாக கல்யாணம் கட்டி பிடிச்சின்னு கண்ணீர் வரேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வரக்கூடிய தந்தானே சாங்கை வந்து நான் எழுதியிருக்கிறேன். இதுதான் என்னோட முதல் பாடல். இந்த பாடல், இந்த மேடை, இதுதான் எனக்கு முதல் வாய்ப்பு.
இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திய ரவிக்குமார் அண்ணா இங்கே தான் இருக்காங்க. அவருக்கும் கல்யாண்ஜிக்கும் இந்த பாடல் அருமையாக வந்திருக்கு. பவன்ஜிக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவுக்கு வருவேனா என்னென்னு சந்தேகமாக இருந்தது. கண்டிப்பாக நேற்று ஓடோடி வந்தேன். இந்த பாட்டு, இந்த தாலாட்டு பாட்டு பாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு கல்யாண் சாருக்கும் மியூசிக் டைரக்டர் பவன் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றி. கதை சொல்ல போகிறோம். இந்த படத்தில் நான் கதையின் நாயனாக பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த டைரக்டர் மிஸ்டர் கல்யாண் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் கோ டைரக்டர்ஸ் அண்ட் கேமராமேன், ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கதை சொல்ல போகிற இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த படத்தை நடிச்சிருக்கிற குழந்தைங்க தான் இந்த படத்தோட மெயின். ரொம்ப ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இவங்களுக்கு வந்து 2011 இவங்களுக்கு வந்து ஆடிஷன் வச்சேன். 400 குழந்தைங்க வந்தாங்க. அதில் வந்து 400 குழந்தைங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லா நடித்தாங்க. எந்தெந்த குழந்தைங்களாம் ரொம்ப வீக்காக சரியாக நடிக்கலையோ அவங்கள மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணேன். அவங்களுக்கு 1 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்கள நடிக்கிறதுக்கு, அவங்கள பாடுறதுக்கு, அதுக்கப்புறம் டப்பிங் பேசுகிறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு கூடவே என்னோட 1 வருஷம் அவங்களுக்கு ட்ராவல் பண்ணாங்க. இந்த குழந்தைங்களும் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பெற்றவங்க எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க பேரண்ட்ஸங்களாம் இல்லைன்னா இந்த படத்தை நான் பண்ணியிருக்க முடியாது. பல நாள் ஷூட்டிங்கில் காசு எல்லாமே அப்படியே நின்று போச்சு. கூட ஒரு சகோதரனுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த பேரண்ட்ஸுங்களாம் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சில நேரத்தில் ஷூட்டிங் முடிக்கிறது ரொம்ப லேட் ஆகிடும், பரவாயில்ல சார் எடுங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. குழந்தைங்க வந்து எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் போட்ட பவன், நானும் அவரும் இந்த சாங்கை ரெடி பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட வந்து ஆஃபீஸ் கிடையாது. அந்த ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்க்கு தான். அந்த பார்க்கில் உட்காந்து அந்த பாட்டு எழுதுகிறோம், அந்த பார்க்கில் உட்காந்து டியூன் போட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஷூட்டிங் போகிற அன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆஃபீஸ் கிடையாது. பார்க்கில் தான் நாங்கள் ப்ரொடக்ஷன் பாக்ஸ் எல்லாம் வச்சு அங்கே ஏற்றணும். அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த 2 வருஷமாக அதை ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கடைசியாக ஜெயகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கடவுள்கிட்ட கொடுத்த ஒரு திருப்தி எனக்கு. அவர் இந்த படத்தை பார்த்துட்டு உடனே சொன்னார், கல்யாணம் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக இந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஆக்சுவலாக இன்னும் நாளாகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது ரொம்ப என்னுடைய கனவை ரொம்ப எளிமையாக அழகாக நிறைவேற்றினார் திரு ஜெயகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு என்னுடைய பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நல்லா ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அவருடைய ஆசைக்கு கண்டிப்பாக நான் கூட இருப்போம். நீங்களே கூட இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். இருக்காங்க. நன்றி, வணக்கம்.